சமூகம் சமூகம் எனப்படுவது தனக்கென்று சில பண்புகளின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட எந்த ஒரு மக்கள் தொகுதியும் ஆகிறது. நடுக்கடலில் மிதந்து கொண்டிருக்கின்ற படகொன்றிற்கு துடுப்பின் அவசியம் எந்த அளவிற்கு உணரப்படுமோ அதே அளவிற்கு ஒரு சமூகத்திற்கும் அந்த சமூகம் சார்ந்த மக்களிற்கும் வரையறைகளும் அவசியமாகிறது. கடவுளால் வகுக்கப்பட்ட அல்லது கடவுளின் பெயரால் வளர்க்கப்பட்ட சமூகவியல் பாங்குகளின் கடிவாளமாய் பழக்க வழக்கங்களும் பண்பாட்டு அம்சங்களும் கலாச்சார நெறிமுறைகளும் குறிப்பிட்ட சமுதாயம் ஒன்றின் நிலைக்குள்ளிய தன்மைக்கு சான்றாக விளங்குவதை ஒவ்வொரு சமூகமும் இன்றளவிலும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. ஆரோக்கிய வாழ் சமூகம் என்று நோக்கும் போது பலவேறு மதங்கள் அங்கே, பலவேறு கலாச்சாரங்கள், பலவேறு பண்பாடுகள், ஐக்கிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய பலவேறு எழுச்சிகர எண்ணங்கள் என்று கூட்டமாய் இருக்கின்ற அந்த இடத்தினில் சிவனை இனங்காண்கின்றோமோ இல்லையோ அங்கே சிவமை இலகுவாக இனங்காண முடிகிறது. மதத்திற்கு அடிப்படையான கடவுள் நம்பிக்கையே விட்டொழித்துவிட்ட பகுத்தறிவாளர்கள் மத நெறிமுறைகளுக்கும் வரையறைகளுக்கும் முரணாகவே செயற்படுகிறார்கள் என்று கூறிவிட முடியாது. அவர்களுடைய கோட்பாடுகளும் வேறொரு நம்பிக்கையின் அடிப்படையில் இதே கருத்துக்களை வலியுறுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. இயற்கையை இறையாய் காணும் உள்ளங்கள் ஒரு புறமும் இறையை இயற்கையாய் காணும் உள்ளங்கள் மறுபுறமும் என இந்த இரு சாராருமே ஒரே இலக்கை நோக்கி நகர்கின்ற இரு தாண்டவாளங்களாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இதில் ஆன்மீகவாதிகள் பகுத்தறிவாளர்களுக்கிடையில் ஒரு புரிதலை ஏற்படுத்திவிட முடியுமா என்பதை நோக்கியதாகவே இந்த ஆவணப்படம் நகர்கிறது. மனிதங்களுள் இறைவனை காணுகின்ற எந்த ஒரு மாடனை நோக்கினாலும் அங்கே குடியிருக்கின்ற உள்ளத்தின் வரையறையே மதமும் எடுத்துரைக்க விளைகிறது. இந்து மதமானது மக்களின் நல்லொழுக்கத்தினையும் நல்ல எதிர்காலத்தையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்று புராணங்களிலே மிகவும் திட்டத்தெளிவாக தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறாக பகுத்தறிவாளர்களும் ஆன்மீகவாதிகளின் அடிப்படை கொள்கைகளை வேறு வடிவில் கொண்டிருக்கின்ற நிலையில் ஏன் இதை மத வரையறைகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழலாம். எல்லோராலும் தன்னை பற்றிய புரிதல், சமூகம் தொடர்பான அக்கறை, பயணிக்க வேண்டிய பாதையை நிர்ணயித்தல் போன்றவற்றை சுயாதீனமாகவே மேற்கொள்ள முடியாத நிலையில் மதம் நீங்க அவசியப்படுகின்றது. ஆனால் இதற்கு மதம் மட்டுமே ஒரே ஒரு வழிகாட்டி என்றும் கொள்ள முடியாது. மதம் மனித வாழ்வியலின் நெறிகளை தெளிவாக வரையறுத்துள்ள நிலையில் கடவுளின் இருப்பில் உள்ள ஐயப்பாட்டை மட்டுமே காரணம் காட்டி மத கோட்பாட்டை மறுதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மதம் பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் தம்மை மத தலைவர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு தவறான வழிநடத்தலை மேற்கொள்பவர்களையும் ஏற்க முடியாது. இன்று பல பகுத்தறிவாளர்கள் பிரசவிக்கப்பட்டதன் பிரதான காரணங்களாக சாதிய ஏற்றத்தாழ்வு, மதம் சார்ந்ததாக சொல்லப்படுகின்ற மூட நம்பிக்கைகள், தவறான மத தலைவர்களின் வரவு போன்றவற்றை குறிப்பிடலாம். ஆனால் இவற்றை மதங்களின் பிரதிபலிப்பாக கொள்ள முடியாது. மதங்களால் உருவாக்கப்பட்ட சில வரையறைகள் அவை எழுந்த காலத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடிய தன்மையை எம்மால் அறிய முடியாததால் அவை இக்காலத்திலும் எடுத்துச் செல்லப்படுகிறது. இது போன்ற வரையறைகள் மட்டுமல்லாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் குறிப்பிட்ட சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்ட இடைச்செருகல்களுமே மூட நம்பிக்கை என்ற எண்ணக்கருவின் தோற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. இது தவிர பல்வேறு சித்தர்களாலும் மகான்களாலும் வரையறுக்கப்பட்ட வான சாஸ்திரம் பலர் கைகளால் கடத்தப்படுகையில் திரிவுபடுத்தப்படுவதாலும் சிலர் வணிக நோக்கிலேயே முன்னெடுப்பதாலும் ஜோதிடமும் மூட நம்பிக்கையாக மாற்றம் பெறக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆயினும் கடவுள் நம்பிக்கை மத நெறிமுறைகள் தொடர்பான தெளிவில்லாத சிலரால் இவைகள் மூட நம்பிக்கைகளின் அடையாளமாகவும் ஏற்றத்தாழ்வுகளின் சிருஷ்டியாகவும் சித்தரிக்கப்படுகிறது. மேலும்
சமூகத்தில் காணப்படக்கூடிய மதங்கள் பிரிவினைகளை தோற்றுவிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டாலும் சாதி வேறுபாடுகள், பிரதேசம், மொழி ரீதியான பாகுபாடு, ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு போன்ற பலதால் சமூகம் பிளவுபட்டு நிற்கையில் மதத்தை மட்டும் ஒரு காரணியாக முன்னிலைப்படுத்த முடியாதே. இயற்கையை மதித்து மனிதத்தை நோக்கும் பகுத்தறிவாளர்களின் ஆரோக்கிய சமூகத்தை நோக்கும் போது அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் அவர்களின் சந்ததிக்கு படிப்பினைகளாகி பின்னர் காலப்போக்கில் அவை குறிப்பிட்ட சமுதாயம் ஒன்றின் பண்பாடாகிறது. இவ்வாறு தோற்றுவிக்கப்படும் பண்பாட்டு விழுமியங்கள் தம் அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட சில உத்திகளை கையாளும் நிலையில் அவை பெரிதொரு சமயத்தின் தோற்றத்திற்கு காரணமாகும் என்பதையும் முற்றாக மறுத்துவிட முடியாது. இயற்கையுடன் ஒன்றித்த தாள லயத்துடனான ஒலி வகைகள் மனிதனுள் சாதக அதிர்வலைகளை உண்டாக்குவதை கண்டறிந்த ஆன்றோர்களால் மந்திரங்கள் ஆக்கப்பட்டன. இவ்வாறு காலங்காலமாக ஆன்றோர்களால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளின் முடிவாக ஒருபுறம் மந்திரங்கள் உருவாயின, மறுபுறம் மதங்கள் உருவாயின. இயற்கையின் எண்ணக்குவிப்புகள் இறைகளாயின. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டார்கள். சித்தங்கள் உருவாயின. ஆன்ம ஈடேற்றங்களுக்கான பல வழிகளும் தோற்றுவிக்கப்பட்டன. அதில் ஒன்றே இந்த அன்பே சிவம். இயற்கையுடன் ஒன்றித்த வாழ்வுடன் யோகிகளும் ஞானிகளும் ஒருபுறம், மனிதத்துடன் ஒன்றித்த வாழ்வுடன் சமய ஆர்வலர்களும் கடவுள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து விலகியவர்களும் மறுபுறமாய் அமைய மனித சமுதாயங்கள் தோற்றம் பெற்றன. வேதங்கள் இயற்றப்பட்ட காலத்தில் சூரியன், சந்திரன், நீர், நெருப்பு என்று இயற்கையை ஒட்டிய வழிபாட்டை மாத்திரம் கொண்டிருந்த சமுதாயம் இன்று பல்வேறுபட்ட கலாச்சார நெறிமுறைகளுடனும் பண்பாட்டு விழுமியங்களுடனும் இருப்பதன் பின்னணியில் ஆங்கே பல்வேறுபட்ட உள்ளார்ந்த அர்த்தங்கள் பொதிந்ததான படிப்பினைகள் இருக்க தவறுவதில்லை. அத்துடன் இக்காலத்திற்கு பொருந்தாது முன்னைய காலத்தைய வரையறைகளும் இருக்க தவறுவதில்லை. ஒரு சிறந்த பகுத்தறிவாளனால் தான் மத கோட்பாடுகளையும் அவை சார்ந்த இக்காலகட்டத்திற்கான வரையறைகளையும் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவனால் சரியான கொள்கைகளை வகுத்து அதன் மூலம் மக்களை வழிநடத்தி செல்ல முடியும். ஆயினும் அந்த பகுத்தறிவாளர் மீண்டும் மக்களால் கடவுளாக பார்க்கப்படுவார். அவர் பெயர் கொண்டு பின்னாளில் மதங்களும் தோற்றம் பெறலாம். ஆக இவை அனைத்துமே மறைமுகமாக மனிதன் வரையறையுடன் வாழ விரும்புகிறான் என்பதையே எடுத்துரைக்கிறது. மதத்தின் தாற்பயங்களையும் உள்ளக்கிடக்கைகளையும் பகுத்து அறியக்கூடிய பகுத்தறிவாளர்களாலும் ஆன்மீகத்தை அன்பாகவும் அறமாகவும் பார்க்கின்ற ஆன்மீகவாதிகளாலும் மட்டுமே இந்த சமூகத்தை செம்மையாக வழிநடத்தி செல்ல முடியும். மதவாதிகளும் பகுத்தறிவாளர்களும் தமது நம்பிக்கை தொடர்பான விடயங்கள் தவிர்ந்த பொது சமூக பிரச்சனைகளில் இணைந்து செயலாற்ற முடியும். அப்ப இந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய இடங்களை இணைந்து அது இடத்துக்கு சேர்ந்து வேலை செய்யலாம். ஆனா எந்த இடத்துல முரண்படுறாங்களோ அந்த தோற்றவாதத்துக்கு வாய்ப்பு. பொதுவான பிரச்சனைகளை ரெண்டு பேரும் விட்டு கொடுப்போட வேலை செய்வது, கொலை போடுறது. மதத்தின் சில கருத்துகள், வரையறைகள் தமது சுய சிந்தனை தேடலுடன் முரண்படுவதாலேயே பகுத்தறிவாளர்கள் மதத்தை முழுமையாக நிராகரிக்க முற்படுகிறார்கள். அத்துடன் மாற்றத்தை உள்வாங்க முடியாத எந்த ஒரு விடயமும் காலத்தால் கடத்தப்படாது. ஆகவே மதங்கள் தமது எண்ணக்கருக்களை வெறும் நம்பிக்கை சார்ந்த விடயங்களாக மக்களுக்கு திணிக்காமல் காலத்திற்கு பொருந்தக்கூடிய விடயங்களை தெளிவான விளக்கங்களுடன் மக்களிடத்தை சேர்க்கும் போது அது ஆரோக்கியமான சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைவது மட்டுமல்லாது அவை சமய ஆர்வலர்கள் மற்றும் பகுத்தறிவாளர்கள் என இரு பகுதியினரையும் மேலும் பல பல வழிகளில் இணைக்க வழிவகுக்கிறது. கண்மூடித்தனமா நம்புற ஒரு பழக்கத்தை மக்களுக்கு எது வந்து விதைத்து வைத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. கண்மூடித்தனமான கடவுளை நம்புறது, கண்மூடித்தனமா சடங்குகளை நம்புறது, கண்மூடித்தனமா மத கருத்துக்களை வந்து நம்புறது பழக்கப்படுத்தி மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரச்சனை எல்லாத்தையும் அறிவியல் ரீதியாக நம்ம சொல்லலாம். இது 2000 வருஷத்துக்கு முதல்ல திருப்பி சொல்லப்பட்டிருக்கு.
எப்பொருள் யார் யார் வைத்திருக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும்போது அறிவு. இந்த அறிவை மையப்படுத்தின அறிவியல் சமூகம் ஆரோக்கியமானது. இன்றளவிலும் நெகிழ்வுத்தன்மையுடைய நம் சமயம் நெறிமாற்றத்தை சந்தித்துவிடக் கூடாது என்பதே பலரின் ஆத்ம வழிபாடாக உள்ளது. புராணங்களிலே தெரிவித்திருக்கும் கருத்துக்களையும் அதனுடைய தன்மைகளையும் செயற்பாடுகளையும் தேடி தெரிந்து கொள்ளாது அவரவர் இஷ்டத்திற்கு அவரவர் எண்ணத்திற்கு தமது வாழ்க்கையினை அமைத்து பல இன்னல்களை சந்தித்து சமூகத்திலே ஒரு பின்தள்ளப்பட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். மத வரையறைகள் தொடர்பாக கூறப்பட்டுள்ள விடயங்கள் மீதான கேள்வித்தன்மையை அதிகரிப்பதன் மூலமோ இக்காலத்திற்கான யதார்த்த வரையறைகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாது ஐக்கிய சமூக மேம்பாட்டிற்கு அனைவரும் ஒன்றுபடுவதே இக்காலத்தின் கட்டாயமாகவும் ஏற்புடையதாகவும் அமைகிறது.